Hello. இன்னைக்கு எனர்ஜி ரீடிங் இது சம்திங் பிளாக் உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் பிளாக் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள் பிளாக்ல இருக்குன்னு தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணணும். எனர்ஜியில் நீங்கள் என்ன விஷயங்கள் ரிமூவ் பண்ணணும், என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சதுன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கலெக்டிவ் லைஃப்பில் என்ன மாதிரி ஆல்ரெடி பார்த்தேன். நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ண கார்டு எடுக்கிறதுக்கு முன்ன அகெயின் கலெக்டிவ் உங்கள்கிட்ட சம் பிளாக்கேஜஸ், சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் பிளாக்கேஜ் ஆகலாம். சில பேர் வந்துட்டு உங்களுடைய லைஃப் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹீல் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க லைஃப்பில். இன்னும் சில பேர் ஹீல் ஆக வேண்டியிருக்கு. சில பேர் வந்துட்டு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களே சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணி நீங்கள் அதை யோசிக்கிறதுனால அதிகமான நெகட்டிவான திங்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே உங்களுக்கு வந்து லைஃப்பில் இன்னும் நிறைய ட்ராமா, நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷன் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. சில பாசிட்டிவான விஷயங்களை ஸ்டாப் பண்ணுற மாதிரியும் இருக்கீங்க. நீங்கள் நிறைய பவுண்டரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய ஓன் மைண்ட் நீங்களே வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வர வேண்டிய மணியாக இருக்கட்டும், லைஃப்பில் சுச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு தானாக நீங்களே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான விஷயம் யோசிச்சா பாசிட்டிவான விஷயம் அட்ராக்ட் பண்ணுங்க. நெகட்டிவான விஷயம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களே அறியாமல் நீங்கள் சம்டைம்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்களை வந்துட்டு யோசிக்காமல் கொள்ளாமல் சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனாலும் நீங்களே ஓனாக சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சில ஸ்பிரிச்சுவல் பாத்தில் சில விஷயங்கள் நீங்களே தடை பண்ணிக்கிறீங்க. சில விஷயங்கள் மேபி நான் முன்னாடி போகிறேனா இல்லை அவங்க முன்னாடி வராங்களா, அவங்க என்னோட அதிகமான நாலேஜ் இருக்கா, எனக்கு இருக்குதா, இந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள் ஒரு போட்டின்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் யாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்களாக வந்துட்டு அவங்க கூட ஒரு காம்படிஷன் வச்சுக்கிட்ட மாதிரி நீங்களே கம்பீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதனால நீங்கள் வந்துட்டு ஒரு டவுன் எனர்ஜிக்கு போய்ட்றீங்க. நீங்கள் இந்த மாதிரி எனர்ஜிக்கு போயிட்டு நீங்களே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சன் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பார்ட் வந்து நான் நார்மல் ஜென்ரலாக சொன்னேன். இன்னொரு பார்ட் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலி சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் இருக்க பர்சன்ஸ் வந்து நீங்கள் மற்றவங்கள கம்பீட் பண்ணிக்கிறீங்க. அவங்க நல்லா பண்ணுறாங்களா, நான் பண்ணுறேன், என்னோட ஒர்க் நல்லா இருக்கேன், இன்னும் அவங்க ஒர்க் நல்லா இருக்காங்க. நீங்களே மைண்டுக்குள்ளே சில விஷயங்களை நீங்களே எடுத்துகிட்டு இல்யூஷனான சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்களே வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் நீங்கள் பிளாக் ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளாக் அதே இடத்துல ஸ்டே ஆகிடுறீங்க. அதுக்கு மீறி உங்களால் போக முடியல. அப்படியும் இருக்குது. ரெண்டு மாதிரியான எனர்ஜிஸ் இங்கே இருக்குது. ஓகே, அதுதான் நீங்களே தான் க்ரியேட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. 1111 மெட்டட்ரான் எனர்ஜி, ஆர்க்ஏஞ்சல் மெட்டட்ரான், ரா சன் எனர்ஜி, சன் காட். நீங்களாக நிறைய விஷயங்கள் நீங்களாக க்ரியேட் பண்ணுறது தான். வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களாக ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க யோசிச்சு. உங்கள் மைண்டு தான் உங்களுக்கு எதிரியாக இருக்குது. இப்போது வெளியில் இருக்கிற எதிரி பத்தாதுன்னு நீங்களே உங்கள் மைண்டை
உங்களுக்கு எதிராக நீங்கள் மாற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களை அறியாமல் சம்டைம்ஸ் நீங்கள் மாற்றிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மைண்டே உங்களுக்கு வந்துட்டு உங்களை அறியாமல் ஒப்போசிட்டாக சில விஷயங்களை பண்ண வைக்குது, நீங்கள் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் மைண்ட் இல்லை, உங்கள் மைண்டோட கண்ட்ரோலில் நீங்கள் சில பேர் இருக்கீங்க. சில பேருக்கான மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது எல்லாருக்கும் இருக்காது சம்டைம்ஸ் எல்லா மெசேஜுமே. ஓகே, அதோட கண்ட்ரோலில் போயிட்டுருக்கீங்க. இதனாலே உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நம்ம முன்னுக்கு போகணும், நம்ம அவங்களோட பெட்டராக இருக்கணும், நம்ம இது பண்ணோம், ஒருத்தங்க அது வாங்கிட்டாங்க, நம்மளும் இது வாங்கணும். இப்படி உங்கள் மைண்டோட இதில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்க மெயினாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பாத் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி, மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் மைண்ட் கண்ட்ரோல்லையே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும், நீங்களே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, உங்களுடைய எனர்ஜி இப்போ அப்படி தான் இருக்குது. சில பேரோட எனர்ஜி யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோ. திரும்ப சொல்கிறேன், ரெசனேட் ஆகலைன்னா வேறு மெசேஜஸ் உங்களுக்கானதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மெசேஜ் அது உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் வந்திருக்கீங்க, ஏதாவது 1-2 மெசேஜ் ரெசனேட் ஆகலாம். எல்லாமே உங்களுக்கு சொல்கிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு ரெசனேட் ஆகணும் அவசியம் இல்லை. எல்லாருக்குமே இல்லை, நிறைய பேர் பார்க்குறாங்க, மற்றவங்களுக்கும் அந்த மெசேஜஸ் போகும். அது ஞாபகத்தில் வைங்க. உங்களுக்கு மட்டுமே நான் சொல்லிட்டு இல்லைங்க வந்துட்டு. ஓகே, இது புதுசாக வரவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயம். மைண்டில் உங்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் போனீங்கன்னா நல்ல விஷயங்கள் நீங்களே ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் உங்களுக்கான சேனல் அப்டேட் ஆகிற விஷயங்களை நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு லெவலில் உங்களுக்கு போகிறதுல கஷ்டமாகும். சில விஷயங்களை நீங்கள் கிளியராக பார்க்க ஆரம்பிங்க. எந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. King of Wands. உங்களுடைய தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்கள் தாட்ஸ் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போதோ அந்த போக்கில் போகாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க உங்கள் தாட்ஸை. பேலன்ஸ் 2 times 3 times வந்துருச்சு, 2 times வந்துருச்சு. பேலன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க. எனர்ஜி சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கு நீங்களாக தானாக போயிடுறீங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் சம்டைம்ஸ் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டுருக்கீங்க. உங்கள் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் நல்ல விதமாக மாற்றுறதுக்கு சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அடுத்த ஒரு இன்னும் அதிகமான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா போகும்போது ஈஸியாக கிடச்சிடாது. எந்த விஷயமும் ஈஸியாக கிடைக்காது. அதுக்காக லைஃப்பில் நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க விஷயங்களை. அது மட்டும் இல்லாமல் கடவுள் இன்னும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் ஜெயிக்கணும். அந்த ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிக்கணும். பல விதமான கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகும். எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கணும் நீங்கள். நைட் ஆஃப் வேர்ல்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயரி எனர்ஜியை எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஃபயரி எனர்ஜி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி உங்களால் நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. அகெயின் மாகாளி எனர்ஜி, நிறைய ஸ்ட்ரெஸ், பாரம், டிப்ரெஷன் எல்லாத்தையுமே நீங்களே தான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மைண்டில் நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே எடுத்துகிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறி இருக்கீங்க உங்களோட மைண்ட்னால். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு வாங்க. திரும்ப அந்த ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு வாங்க. 2 times அந்த ஸ்ட்ரென்த்தை எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரென்த் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும். திரும்ப ஞாபகப்படுத்தி பாருங்க நீங்கள் யாருன்றது. ஓகேவா? நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் உங்களால் எல்லாம் முடியும். பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவல் டீச்சர், ஸ்பிரிச்சுவல் குரு,
ஸ்பிரிச்சுவல் பாத் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும் உங்களால். நார்த் நோட் யாராவது சில ரிச்சுவல்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? நார்த் ஏதாவது உங்களுடைய தோஷம் கழிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ரிச்சுவல்ஸ் சம்திங் நீங்கள் பண்ணணும், கர்மா நிவர்த்தி பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. யாரும் யோசிச்சிருக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்துட்டு அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்காக எதனா ரிச்சுவல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணுறதா இருக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா உங்களுக்கு இது சிக்னிஃபிகண்ட். பர்ஃபெக்ட் வேர்ல்ட், உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் வேர்ல்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. 11 மெட்டட்ரான் எனர்ஜி, 1111 இங்கேயும் மெட்டட்ரான் எனர்ஜி பார்த்தோம். 1111 எங்கே இருக்கிறார்? இங்கே மெட்டட்ரான் எனர்ஜி. எல்லா கார்ட்ஸுமே நேற்று மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்களாக சில விஷயங்களை உங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு வந்து நீங்களாக உங்களுக்கு எதிரியாக மாறாமல் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.